FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காந்தாரா த லெஜண்ட் சாப்டர் 1 பத்தின படத்துடைய ரிவ்யூ தான். காந்தாரா இந்த திரைப்படம் 2022ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சுன்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா ரிஷப் ஷெட்டியோடைய ஆக்டிங்காகவே நேஷனல் அவார்ட் கிடைக்கும் கூட பேசிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நடிப்புலையும் சரி, இசையிலையும் சரி, கதையிலையும் சரி, எல்லாத்திலையுமே இந்த படம் முழு பூர்த்தி அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த திரைப்படம் பேன் இண்டியா மூவியா ரிலீஸ் ஆனதுனால உலகம் முழுக்க இந்த திரைப்படம் பற்றின பேச்சு அப்படிங்கிறது முணுமுணுக்க தொடங்கினாங்க. அதே போலதான் 2025ல இப்போ வெளியாயிருக்கிற காந்தாரா த லெஜண்ட் சாப்டர் 1 மூவியும் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா இருக்குன்னு தான் சொல்லணும். காரணம், இந்த படமும் பேன் இண்டியா மூவியா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிஷப் ஷெட்டி இந்த படத்துல நடிச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு. அதே டீம் தான். பட் இந்த படம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் தான் இந்த படம் சொல்லுது. 2022ல வெளியான காந்தாராவும் சரி, இப்ப வெளியாயிருக்கிற இந்த படமும் சரி, நிலத்தை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த கதையுமே நகருது. அதாவது ஒரு மலைவாழ் மக்களுடைய இடத்திற்கு அதிகார வர்க்கத்துல உள்ள மன்னன் அந்த இடத்தை ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதேதான் முதல் பார்ட்லயும் இருந்துச்சு. அதே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி செகண்டாவும் வந்திருக்கு. இதுலயுமே அதே நிலத்தை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த கதையுமே நகருது. படம் தொடங்கியதுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச அதே எண்ட், அதாவது தன்னுடைய தகப்பன் மறைஞ்சு போன அதே குழிக்குள்ள இருந்து தான் கதை தொடங்குது. எந்த இடத்துல இருந்து துவங்கினதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் பாகம் முடிக்கும் போது அந்த ஆழ்துளை கிணறு மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அத இந்த மூவில ரிவீல் பண்ணிருக்காங்க. அதுவும் அதை ரிவீல் பண்ண அந்த மொமெண்ட்லாம் ரொம்பவே ஒரு கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸா தான் இருந்துச்சு. ரிஷப் ஷெட்டி இந்த படத்துல ரொம்பவே பொறுப்பா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, முதல்ல வெளியான பாகத்துல அவர் ஒரு ஊதாரியா இருந்தாரு. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. குறி சொல்ற சாமியாரையும் கிண்டல் பண்ணுவாரு. ஊர்ல போற வம்பு எல்லாம் இழுப்பாரு. இப்படி ஒரு பொறுப்பில்லாத ஒரு மனிதரா அந்த படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல ரொம்ப பொறுப்பா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ரொம்பவே ஒரு கம்பீரமான ஒரு ரோலை ஏற்று நடிச்சிருக்காரு ஜெயராம். ஜெயராம் ஒரு பெரிய அரசவையில ஒரு அரசனா இருக்காரு. வயது மூப்பு காரணமா தன்னுடைய அரச பதவிய தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா முடிசூட்ட போற தன்னுடைய மகன் அரச அவைக்கு தகுதி இல்லாத நபர் அப்படின்னு தெரிஞ்சே முடிசூட்டுறாரு. இதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பார்த்துக்கலாம். ஆனா தான் அரச பதவி ஏற்கும் போது தன்னுடைய தகப்பன் உயிரோட இல்ல. அதனால நான் உயிரோட இருக்கும்போது என்னுடைய மகனை அரச பதவியில உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல ஜெயராமுக்கு ஒரு மகளும் இருக்காங்க, இளவரசி. அவங்க அரண்மனையோட வரவு செலவு கணக்கு எல்லாம் பாத்துக்கிறாங்க. ரொம்ப பொறுப்பாவும் பாத்துக்கிறாங்க. இப்படி ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கிற மன்னர் 24 மணி நேரமும் மது போதையிலையும் அந்த புறத்திலையும் தான் தன்னுடைய நாட்களை கழிக்கிறாரு. இப்படியாக கதை நகர்ந்துட்டு இருக்கும் போதுதான் காட்டுக்குள்ளார ஒரு தேவையில்லாத விரும்பத்தகாத நிகழ்வு நடக்குது. அங்க வசிச்சு வர நம்மளுடைய ஹீரோ ரிஷப் ஷெட்டி காட்டுவாசியா இருந்து வராரு இல்லையா, அவருக்கு இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வெறுப்பை தூண்டுது. அதனால நம்ம காட்டை விட்டு வெளியே வெளி உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. தன்னுடைய காட்டுக்குள்ள நுழைஞ்சு தனக்கு தொல்லையை ஏற்படுத்திய அரசனுடைய மகனை விரட்டி அடிச்சுட்டு அவருடைய காவலரோட சேர்ந்து மாறு வேடத்துல அரண்மனைக்குள்ளார நுழையிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ரொம்பவே ஒரு நகைச்சுவையாவும் சுவாரஸ்யமாவும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் திரைக்கதை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இந்த படத்துடைய நகர்வு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, செகண்ட் ஹாஃப் டோட்டலா பாத்தீங்கன்னாக்க சண்டை 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 சண்டை. அந்த சண்டைய எவ்வளவு நேரம் நம்ம பார்த்து ரசிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சண்டை கூட ஓரளவுக்கு பார்க்கலாம். லாஜிக்கே இல்லாம நிறைய சண்டைகள் வருது. ரொம்பவே ஒரு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வச்சிருக்காங்க. அதுலயும் இந்த படத்துடைய விறுவிறுப்பை கூட்டுறதுக்காக செகண்ட் ஹாஃபோட எண்ட்ல, அதாவது ஒரு 2 மணி நேரம் படம் முடிஞ்சது பிறகு
செகண்ட் ஹாஃப்ல சில ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க படத்துல. அது ட்விஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அதை நம்மளால முன்னாடியே கணிக்க முடியும். என்னால முன்னாடியே கொஞ்சம் கணிக்க முடிஞ்சுச்சு. இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் ரொம்ப ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டு அவங்க காமிச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அத படத்துல போய் பாருங்க. அப்பதான் அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்துக்கு பிளஸ் மைனஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னாக்க இந்த படம் தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம், அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை இந்த படத்துல புகுத்திருக்காங்க. அதுலயும் பாகுபலியை விட இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி வைஸ் இந்த படத்துல நிறைய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆனா பாகுபலி மாதிரியான ஒரு கதை அம்சம், அது மாதிரியான ஒரு போர் யுக்தி முறை அதெல்லாம் இந்த படத்துல இல்லாதது ரொம்பவே ஏமாற்றமா இருந்துச்சு. அதே மாதிரி மலைவாழ் மக்களுடைய நம்பிக்கையான அந்த கடவுளை வணங்குறாங்க. அந்த கடவுளுக்காக தான் ஒட்டுமொத்த சண்டையுமே நடக்குது. அரசன் அந்த கடவுளையும் கைப்பற்றணும்னு நினைக்கிறான், அதே நேரத்துல அவங்களோட நிலத்தையும் கைப்பற்றணும்னு நினைக்கிறான். அதே தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் காமிச்சாங்க, செகண்ட் பார்ட்லயும் அதே தான் காமிச்சாங்க. கதைங்கிறது என்னமோ ஒண்ணுதான், ஆனா அதுல இருக்கிற சீன்ஸ் மட்டும்தான் மாத்திருக்காங்க, கேரக்டர்ஸ் மாத்திருக்காங்க. அதனால இந்த படத்துல எதிர்பார்த்து போன புதுசான விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. ஆனா எனக்கு இந்த படத்துல ரொம்பவே பிடிச்ச ஒரு காட்சி அப்படின்னாக்க, அந்த ஒரு ஆழ்துளை கிணறு மாதிரி ஒரு குகை மாதிரியான ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் காட்டுவாங்க, செகண்ட் பார்ட்லயும் காட்டுவாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஹைப்பா இருந்துச்சு. அத ஒரு சீன்ல காமிச்சாங்க. உண்மையிலே சொல்றேன், உடம்பு ஃபுல்லா பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அந்த காட்சியை பாக்குறதுக்கு எஃபர்ட் எடுத்திருக்காரு ரிஷப் ஷெட்டி. இந்த திரைப்படம் அப்படிங்கிறது கன்னட திரையுலகில் இது ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. கன்னட திரை உலகிற்கே மதிப்பும் மரியாதையும் கூட்டக்கூடிய ஒரு திரைப்படமா தான் காந்தாரா அமைஞ்சிருக்கு. முதல் பகுதியை பார்க்காம இரண்டாம் பகுதிக்கு போனா இந்த படம் புரியுமா அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா முதல் பகுதி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. செகண்ட் ஹாஃப் பார்த்தாலே ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு தொடர் கதையா இது அமையல, ரெண்டுமே காமனான சப்ஜெக்ட்ங்கிறதுனால ஈஸியா எல்லாருமே பார்க்கக்கூடிய புரியக்கூடிய ஒரு திரைப்படமா தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அதே போல படம் முடியும் போதும் கூட காந்தாரா த சாப்டர் 2 அப்படின்னு சொல்லிதான் முடிச்சிருக்காங்க. அதனால இன்னும் ஓரிரு வருடங்கள்ல அடுத்த பார்ட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா அடுத்த பார்ட் இனிமே கதை சொல்றதுக்கு எந்த கேரக்டருமே இல்ல. எல்லா கேரக்டருமே இந்த படத்திலேயே க்ளோஸ் பண்ணி கொண்டுட்டாங்க. சோ மேபி இனிமே வர செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கதை தளத்துல தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி மக்களே, காந்தாரா த லெஜண்ட் சாப்டர் 1 அதோடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.